அதாவது அது நானும் அந்த அறிக்கையை பார்த்தேன். ஒரு விந்தையான அறிக்கை என்னென்னா, அவர் ஒரு மருத்துவர், ஏற்கனவே ஒன்றிய அரசில் மருத்துவத்துறையின் அமைச்சராகவும் பணியாற்றியவர். தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவர் பணியிடங்கள் இருக்கிறது என்பதை அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். தெரியுமான்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அரசு மருத்துவர்களின் பணியிடங்களின் எண்ணிக்கையே 20,000 பேர் தான். 20,000 பேரில் 12,000 பேர் காலின்றார். இப்போ நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மருத்துவமனைகளுக்கு வருகிற மக்களின் பயன்பாட்டுக்கு இந்த வருகிறவர்களுடைய எண்ணிக்கை எல்லா இடங்களிலும் 2-3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. இப்போ நான் சொன்னேன் 35,000 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 35,000 பேருக்கு பணி ஆணைகளை தந்திருக்கிறோம். இதில் 4,337 பணி ஆணைகளை தந்திருக்கிறோம். நான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை கேட்டுக்கொள்வது, ஒரு 4.5 வருஷம் இந்த ஆட்சியில் 35,000 புதிய பணியிடங்கள் பணி ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது. 44,000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பணியிட மாறுதல்கள் தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் விரைவில் அங்கம் பெறவிருக்கிற ஒரு அதிமுக கூட்டணியில் அங்கம் பெறவிருக்கிறீர்கள். அதிமுக ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருந்தது. நான் இப்போ 80,000 பேர் சொல்கிறேன். இந்த 80,000 பேர் அளவில் ஒரு 50% பணியிடங்களாவது அப்பொழுது நிரப்பப்பட்டதா என்பதை கேட்டு தெரிந்து அறிக்கை விடுவது நல்லது. இன்னொன்றும் கூட சொல்கிறேன், நீங்கள் விரைவில் அங்கம் பெறவிருக்கிற பாஜக ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்கள் ஏராளமாக இந்தியாவில் இருக்குது. அங்கெல்லாம் ஃபோன் போட்டு கேட்டு மருத்துவத்துறையில் இருக்கிற காலி பணியிடங்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவத்துறையின் காலி பணியிடங்களை கேட்டு தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் அறிக்கை விடுறது நல்லது. அவருக்கு யாரோ ஒரு மருத்துவர் போய் சொல்லியிருக்கிறாங்க, ரீடெப்ளாய்டு ஒரு 400 மருத்துவர்களை இந்த அறிக்கையில் நான் பார்த்தேன். எந்த மருத்துவராவது அதாவது இங்கே 20,000 பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாருமே 1-2 பேருக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு மனக்குறை இருக்கும். அதை சொல்லும்போது இவர் ஒரு மருத்துவரா இல்லது இந்த துறை அமைச்சராக இருந்தவருக்கு அதை ஒரு ஆராய்ந்து பார்க்கணும், அவங்க சொல்கிற குறை என்னான்னு. இப்போ இந்த நிர்வாகம் நடத்துறதுக்கு ஒரு சில சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ புற்றுநோய் பாதிப்புகள் உலகம் முழுக்க அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே புற்றுநோய் மருத்துவர்கள் சென்னை, கோவை, மதுரை ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்டில் தான் இருப்பாங்க. இப்போ புற்றுநோய் பாதிப்பு தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இப்போ ஒரே இடத்துல சர்ப்ளஸாக இருக்கிற டாக்டர்கள், உபரியாக இருக்கிற மருத்துவர்கள் ஒரு 10 பேர், 2 பேருக்கு வேலை இருக்கும், ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு 8 பேர் எடுத்து வேறு தேவையான இடத்துக்கு அனுப்புறது நிர்வாக சீர்திருத்தம். இந்த வேலையை செய்கிறது தான் ரீடெப்ளாய்டு. இதை பண்ணுறதுக்கு ஒரு மருத்துவர்கள் இதை எங்களை அங்கே மாற்றலாமா இங்கே மாற்றலாமான்றாங்க. தமிழ்நாடு முழுக்க வேலை செய்யறதுக்கு தான் இந்த துறை. அதுலேயும் இந்த கவுன்சிலிங் நடத்தி இப்போ டிரான்ஸ்பரன்சி கவுன்சிலிங் நடத்தி பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ ஒரு மருத்துவமனையில் 8 பேர், 2 பேர் வேலை செய்கிற இடத்துல 8 பேர் இருக்கிறாங்கன்னா மீதி 6 பேரை தேவையான இடத்துக்கு மாற்றுறது, இந்த சீர்திருத்தம் பண்ணுறது நிர்வாக வசதிக்கு. இதை ஒரு பெரிய அறிக்கையாக ஒரு மருத்துவத்துறை அமைச்சராகவே இருந்தவர் வெளியிடுறாருன்னு போது அவர் அந்த நிர்வாகத்தை எப்படி கவனிச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. இல்லைங்க, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பதட்ட சூழலும் இல்லைங்க. இந்த மழை காலத்தில் வழக்கமாக வர இந்த நோய் பாதிப்புகள் தான் தமிழ்நாடு முழுக்க எல்லா மருத்துவமனைகள்லையும் மழை கால நோய் பாதிப்புகளுக்கான மருந்துகள், அதற்கான மருத்துவ உபகரணங்கள், மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா இந்த மாதிரியான பருவ மழைகளின் போது வருகிற நோய் பாதிப்புகளுக்கு ஏற்ற அந்த வார்டுகள் தனியாக அந்த இதெல்லாமே பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ இந்த மெடிக்கல் கேம்ப்ஸ், இந்த வடகிழக்கு பருவமழையை ஒட்டி நடைபெறுகிற அந்த மருத்துவ முகாம்களும் இப்போ எல்லா இடத்துலையும் அந்த முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் மழை முடியுதோ அங்கெல்லாம் கேம்ப் நடத்துகிறோம். இப்போ சென்னையில் மட்டுமே இந்த அதிகபட்ச மழைங்கிறது அந்த அக்டோபர் இறுதி வாரத்தில் தான் இருந்தது. ஒரு 30 சென்டிமீட்டர் மழை அளவு தான் பெஞ்சிருக்கு. நமக்கு மழை வர வேண்டியது 87 சென்டிமீட்டர். இன்னும் டிசம்பர் ஒரு 15 தேதி வரைக்கும் கூட வரும். இந்த நிலையில் இது வரைக்குமே அங்கேயே ஒரு 2100 கேம்ப் நடத்திருக்கிறோம். தேவையான இடத்துல ஒரு கிராமத்தில் இல்லை ஒரு தெருவில் 2 பேருக்கோ 3 பேருக்கோ காய்ச்சல் பாதிப்பு இருந்தால் உடனடியாக கேம்ப் நடத்துறதுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கு. அது நடத்தின்னு இருக்கிறாங்க. எனவே பதட்டமான சூழல் என்பது இல்லை. இது வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கு மட்டுமே ஒட்டுமொத்தமாக நான் சொன்னது சென்னையில் 2100ன்னு, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க 25,460 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது. அதாவது மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்கள்னு ஒரு 6, இந்த மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்கள் இருக்கக்கூடாது, மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரிங்கிற இந்த கான்செப்டே முத்தமிழறிஞர் கலைஞர் தான்
2011 சட்டமன்றத்திலே அறிவித்தார். அந்த வகையில் அன்றைக்கி கேட்டுப்பட்ட நிறைய கல்லூரிகள் தான் தற்போது 36 என்கின்ற வகையிலே தமிழ்நாட்டில் இருக்கிறது. புதிய மாவட்டங்கள் நிறைய உருவானதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 6 மாவட்டங்களுக்கு மருத்துவக் கல்லூரி வேணும். தென்காசி, பெரம்பலூர், மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த 6 மாவட்டங்களுக்கான மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் ஒன்றிய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. கடைசியாக போன ஜனவரி 2ஆம் தேதி நானும் செயலாளரும் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு JP நட்டா அவர்களை சந்தித்தும் கூட கோரிக்கை வைத்திருக்கிறோம், பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். என்னம்மா இல்லை, இப்போ நம்ம ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், வட்டார மருத்துவமனைகள் இது மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனைகளாக மாற்றுறது, புதிய மருத்துவமனைகள் நிறைய கோரிக்கை வச்சுட்டு வரோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றிய அரசு வட மாநிலங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கான மருத்துவ கட்டமைப்பில் பாதி கூட இல்லை, நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த கருத்தையே சொல்லி நிற்கிறாங்க. ஆனாலும் இங்கே தேவையை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம்.